ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் பிளாண்டி தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒயிட் காம்பவுண்ட் 75 கிராம்ஸும் அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்து தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வைக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இன்னொரு பவுலில் வந்து ஒரு எக்கும் வெனிலா அண்ட் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ஒயர் விஸ்கில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோடைய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் வந்து பவுடர்ட் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ஒயர் விஸ்க்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய பட்டர் அண்ட் காம்பவுண்ட் மிக்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரும் காம்பவுண்டும் செப்பரேட் ஆகிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல. இது நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இதில் வந்து ஒரு 60 கிராம்ஸ் வந்து நான் மைதா வந்து ஆல்ரெடி நல்லா ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு கலந்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அது ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பேட்டர்லேயே வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே டாப்பிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் நான் உள்ள பேட்டரில் ஆட் பண்ணிக்கல. இதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஹார்ட் டின் இல்லை என்கிட்ட, அதனால் நான் வந்து கேக் கட்டர் மோல்டில் தான் இதை பண்ணியிருக்கிறேன். நான் சைட்ஸில் செல்லோ டேப் போட்டு அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸு, கொஞ்சம் வந்து வால்நட்டும் பிஸ்தாவும் வந்து சாப் பண்ணதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சாக்லேட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீ ஹீட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் தான் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நான். சூப்பராக என்னுடைய பிளாண்டி வந்து பேக் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. வாசனை இன்னும் சூப்பராக இருக்குது. இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைட்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி வரணும். நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாக நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா நீங்கள் இந்த சைட்ஸ்லலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கூல் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட என்னுடைய சின்ன டெக்கரேஷன் தான். ரோஸ் மில்க் ஃப்ளேவர்ன்றதுனால கொஞ்சம் ரோசஸ் வாங்கி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பிளாண்டிஸை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபட்ஜியாக நல்ல சூயியாக இருக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.